கிருபையில நல்ல ஆண்டவரே, இறக்கமுள்ள தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்கு கிடைக்கப்பட்ட இந்த சிறிய ஒரு இடைவெளிக்காக நன்றி. இதோ எங்களுடைய சிந்தனைகளையும் ஆண்டவரே எங்களுடைய மனதையும் கர்த்தர் புதுப்பித்து இப்பொழுதும் உங்களுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளும்படி ஆண்டவரே எங்களுடைய ஆழ் மனதிலே நாங்கள் பதிய வைக்கும்படி உதவி செய்யும். தொடர்ந்து உங்களுடைய ஆவியானவருடைய உதவியை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் எங்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமீன். ஓகே, நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதா? ஓகே. 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல இந்த பொறுமையையும் விசுவாசத்தையும், இதை குறித்து தான் நம்ம முந்தின செஷன்ல நம்ம படித்தோம். பவுல் அவர்கள் இந்த தெசலோனிக்க சபை விசுவாசிகளுடைய வாழ்க்கையில வளர்ச்சியை அவர் ரொம்ப அழகாக தெளிவாக என்ன பண்றாருன்னா அத படம் போட்டு பார்க்கிறாரு. அத ஆரம்பத்துல இருந்து அவங்க தன்னுடைய ஊழிய பாதையில அவர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது முடிவு வரை எங்க ஆரம்பிச்சாங்க, இப்ப எங்க இருக்கிறாங்க அப்படின்றத கணக்கு போடுகிறார். ஓகே, நம்ம இத குறிப்பா 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல பார்க்கிறோம். இந்த பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம். இதுதான் நம்மளுடைய பெரிய சவாலே. இன்றைக்கு எப்படி அதை நம்ம புரிந்து கொள்ள போகிறோம்? ஓகே, முதலாவதாக நம்ம கவனிக்க வேண்டியது, இந்த தெசலோனிக்க சபை மக்கள் ஆரம்பிக்கும் பொழுது எடுத்த உடனே நிறைவான ஒரு விசுவாசமோ இல்ல பலமுள்ள ஒரு விசுவாசமோ இல்ல. அவங்களுடைய விசுவாசத்தினுடைய வளர்ச்சியை நம்ம பார்க்கும் பொழுது 3 காரியங்களை பார்த்தோம். விசுவாசத்தினால் அவங்க கிரியை செய்தார்கள், அன்பின் பிரயாசம், அன்பின் வெளிப்பாடு இருந்தது, நம்பிக்கையின் பொறுமை. ஓகே, இந்த 3 அடிப்படையான காரியங்கள் பார்க்கணும். ஆரம்ப விசுவாசம். ஒன்று என்ன? கிரியை. 2வது அன்பு. 3வது நம்பிக்கையின் பொறுமை. இதுதான் இவங்களுடைய ஆரம்ப விசுவாசத்தினுடைய வளர்ச்சியும் வெளிப்பாடும். இப்போ பவுல் அவர்கள் இவர்கள் குறித்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த விசுவாசம் அநேகருக்கு மன்னிக்கணும், முதல்ல என்னன்னா அவர்கள் கர்த்தரையும் பவுலையும் பின்பற்றுகிறவர்களா இருந்தார்கள். பின்பற்றினவர்கள். 2வது மாதிரிகளா இருந்தார்கள். இங்க தெசலோனிக்க சபை மக்கள் அவங்களுடைய விசுவாசத்தின் வளர்ச்சியில கர்த்தரையும் பவுலையும் பின்பற்றினார்கள். அதே சமயத்துல மக்கெதோனியா, ஆகாயாவில் உள்ள நாடுகளுக்கு என்ன சொல்லப்படும், அங்க இருக்கிற விசுவாசிகளுக்கு மாதிரிகளா இருந்தார்கள். இப்போ இவர்களுடைய விசுவாசம் வளர வேண்டும் என்பதை, இன்னும் அதிகமாக வளர வேண்டும் என்பதை பவுல் அவர்கள் இவர்களுக்காக என்ன பண்றாருன்னா ஜெபிக்கிறார். அததான் நம்ம 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். இது 1 தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்துல பவுல் அவர்கள் 2 காரியத்தை சொல்றார். ஒன்று, உங்களுடைய விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல. விசுவாசத்தின் குறைகள், பலவீனத்தை பத்தி சொல்லவே இல்லை. அவர்கள் இன்னும் அதிகமாக விசுவாசத்தில் வளர வேண்டும். அவர்கள் இன்னும் அநேக விசுவாச பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக அவர் என்ன பண்றாருன்னா 11வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம், 11ல இருந்து 13 வரைக்கும் அவர்களுக்காக ஜெபிக்கிறார்.
என்ன ஜெபிக்கிறார்? உங்களுடைய விசுவாசம் பெருகணும், உங்களுடைய அன்பு பெருகணும். சோ அவர் ஜெபிக்கிறார். இப்போ 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம், இங்க பவுல் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நீங்க விசுவாசத்துல மிகவும் பெருகி இருக்கிறீர்கள், அதாவது மிகவும் வளர்ச்சி. இரண்டாவது, அன்புலையும் நீங்க அதிகரித்திருக்கிறீர்கள். ஓகேவா? இப்போ மூன்றாவது சொல்லும் பொழுது பொறுமையையும் விசுவாசத்தையும் சொல்றார். இப்ப நம்முடைய கேள்வி என்னன்னா, இந்த தெசலோனிக்க சபை மக்கள் விசுவாசத்துல மிகவும் வளர்ந்திருக்கிறார்கள், வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இப்போ அடுத்த அந்த 4வது வசனத்துல பவுல் அவர்கள் உங்கள் சகல துன்பத்திலும் உபத்திரவங்களிலும் நீங்கள் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பித்திருக்கிறீர்கள். இப்ப கேள்வி என்னன்னா, இங்க இவங்க விசுவாசத்துல வளர்ந்துட்டாங்க, ஏன் அப்ப திரும்பவும் இங்க விசுவாசம்ன்றத பவுல் அவர்கள் மென்ஷன் பண்ணணும்? இதுதான் கேள்வி. ஓகேங்களா? சோ இங்க ஏன் அங்க விசுவாசத்தை அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார்? இதுக்கு நாம 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரத்துக்கு வரணும். இவங்க ஆரம்ப விசுவாசம் எப்படி இருந்தது? விசுவாசத்தினுடைய செயல்பாடுகளை இங்க நம்ம பார்க்கிறோம். அவங்க கிரியை வெளிப்படுத்தினார்கள், அன்பை வெளிப்படுத்தினார்கள், நம்பிக்கையின் பொறுமை எதுல? உபத்திரவம், பாடுகள், துன்பங்கள். இதுல இவர்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்தினார்கள், which means பொறுமையோடு சகித்தார்கள். இந்த ஒரு துன்பம், இந்த ஒரு உபத்திரவம் கடந்து போவோம், இந்த ஒரு சூழ்நிலையை நாம கடந்து வருவோம். எப்படி? நம்பிக்கையோட. என்ன நம்பிக்கை? ஆண்டவர், அதாவது ஆண்டவராய் இயேசுவானுடைய 2ஆம் வருகையில நாம நிச்சயமா இப்படி இருப்போம். அது மாத்திரமல்ல, நாம பெற்றிருக்கிற விசுவாசம் என்னன்னா, பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் நாம அறிந்திருக்கிறோம். புரியுதுங்களா? சோ இங்க பவுல் அவர்கள் உங்களுடைய விசுவாசத்தின் குறைவுகளை நீங்க நிறைவாக்குங்கள் என்று சொல்லுகிறார். அதே சமயத்துல அவர்களுக்காக ஜெபிக்கிறார். இப்ப ஒருபுறம் பவுல் அவர்கள் ஜெபித்தது மாத்திரமல்ல, மறுபுறம் இந்த தெசலோனிக்க சபை மக்கள் பவுல் அவர்களுடைய ஜெபத்தை அவர்கள் செயல்படுத்தினார்கள். எப்படி செயல்படுத்தினார்கள்? அத பவுல் அவர்கள் சொல்லுகிறார், நீங்க உங்களுடைய விசுவாசத்துல வளர்ந்திருக்கிறீங்க, அன்புலையும் பெருகி இருக்கீங்க, மூன்றாவதாக உங்களுடைய சகல துன்பத்திலையும் உபத்திரவத்திலையும் பொறுமையையும் விசுவாசத்தை காண்பிச்சு. இப்ப என்ன இதுல இருக்க பெரிய ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா, இவர்கள் ஆரம்பத்துல கடந்து வந்த உபத்திரவங்களையும் துன்பங்களையும் நம்பிக்கை, என்ன ஒரு நம்பிக்கைன்னா, இன்றைக்கு நம்ம எல்லோரும் வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கை, இந்த பிரச்சனையும் நாம இந்த வருஷம் கடந்து வந்துருவோம், இந்த சூழ்நிலையையும் நாம இந்த வருஷம் கடந்து வந்துருவோம், இப்படிப்பட்ட போராட்டத்தையும் நாம கடந்து வந்துருவோம். இததான் தெசலோனிக்க சபை மக்கள் நம்பி இருந்தாங்க. எப்படி? அதை சகித்து கொண்டார்கள், பொறுமையா இருந்தாங்க. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுதான் அந்த கீ ஃபேக்டர். துன்பத்துல உபத்திரவத்துல பொறுமையா இருந்தாங்க, சகித்து கொண்டார்கள். இப்போ இவங்க விசுவாசம் வளர்ந்து இருக்கிறது. இப்போ துன்பத்தையும் போராட்டத்தையும் பாடுகளையும் சகிக்கும் பொழுது அவங்க பொறுமையோடு, அதே சமயத்துல அவங்க விசுவாச வளர்ச்சி, இப்போ இந்த பாடுகளையும் துன்பத்தையும் பார்க்கும் பொழுது, இதுவும் கடந்து போகும் நான் நம்பல, ஆனா என்னுடைய விசுவாசத்தை நான் என்ன பண்றேன்னா, இந்த துன்பத்திலையும் இந்த உபத்திரவத்திலையும் நான் என்ன பண்றேன்னா வெளிப்படுத்துகிறேன். அததான் நீங்க வாசிக்கிறோம், காண்பிக்கிறது நிமித்தம். அத அவங்களுடைய உபத்திரவத்தின் மத்தியில, பாடுகள் மத்தியில பொறுமையையும் அவங்க பெற்றிருந்த விசுவாச வளர்ச்சியையும் வெளிப்படுத்தினார்கள். அதாவது இந்த ஒரு துன்பத்தை, இந்த ஒரு உபத்திரவத்தை, இந்த ஒரு பாடுகளை
நான் பெற்றிருக்கிற என்னுடைய விசுவாசத்தினால நான் எதிர்கொள்ள போகிறேன். புரியுதுங்களா? இப்போ முன்னாடி நம்பிக்கை இருந்துச்சு, இந்த பிரச்சனைகள் ஓகே ஃபைன், இதுவும் போயிடும், இதுவும் நம்ம கடந்துருவோம், நாம மேற்கொள்றோம். ஆனா 2 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது பவுல் அவர்கள் சொல்லுகிறார், நீங்க உங்களுடைய விசுவாச வளர்ச்சியில எப்படி இருக்கீங்கன்னா, துன்பத்தின் மத்தியிலையும் உபத்திரவத்தின் மத்தியிலையும் நீங்க பெற்றிருக்கிற விசுவாசத்தை கொண்டு எந்த ஒரு உபத்திரவத்தையும் துன்பங்களை மேற்கொள்ளும்படியான அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை பார்த்திருக்கிறீங்க. அததான் அவர் இங்க ஹைலைட் பண்ணி சொல்றாரு. முன்னாடி நம்பிக்கையில இருந்தீங்க, ஃபைன், ஆனா இப்போ உங்களுடைய விசுவாசம் மிகவும் வளர்ந்திருக்கிறதுனால இப்போ எதிர்கொள்ளுகிற ஒவ்வொரு துன்பத்தையும் உபத்திரவத்தையும் உங்களுடைய விசுவாசத்தை கொண்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா அதை மேற்கொள்ளணும்னு பாக்குறீங்க. வாசிக்கிறேன் பாருங்களேன். 4வது, நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். விச் மீன்ஸ் என்னன்னா, இந்த ஒரு சகோதரன், இந்த ஒரு சகோதரி, இந்த தெசலோனிக்க சபையினுடைய விசுவாசிகள் அவங்க பெற்றிருக்கிற அந்த விசுவாசத்தினால, விசுவாச வளர்ச்சியினால துன்பங்களையும் உபத்திரவங்களையும் சகித்துக் கொள்கிறார்கள், மேற்கொள்கிறார்கள். இப்ப புரியுதுங்களா ஏன் பவுல் அவர்கள் இங்க பொறுமையையும் விசுவாசத்தையும் சொல்லணும்? நம்பிக்கை என்ற வார்த்தை இல்லை. பிளீஸ், இதை ரொம்ப சுலபமா சொன்னா ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க, கிடையவே கிடையாது. இட்ஸ் a வெரி லாங் ப்ராசஸ். அதாவது இந்த மக்கள், இன்னும் சொல்ல போனா தெசலோனிக்க சபை மக்கள் உடனடியாக வளரல. வளர்ச்சி மட்டும் எப்பொழுதும் உடனடியாக நடக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வளர்ச்சி மட்டும் உடனடியாக கண்டிப்பா நடக்க வாய்ப்பே இல்லை. சிறுக சிறுக கவனமாக பல சூழ்நிலைகள்ல நாம எப்படியெல்லாம் பாடுகளையும் துன்பங்களையும் உபத்திரவங்களையும் மேற்கொள்ளும். உதாரணத்துக்கு 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல நம்ம படிப்போம், உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு, நிச்சயமா இவங்க வளர்ந்திருக்கிறார்கள் என்றால் இவங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டது. என்ன சோதனை? சொந்த மக்களால எதிர்ப்பு, சொந்த மக்களால பலவிதமான அழுத்தம், சொந்த மக்களால பல சூழ்நிலைகள் அவங்க துன்பங்களையும் பாடுகளையும் சகித்தார்கள். விசுவாசத்துக்கான சோதனை. ஆனா அந்த சோதனையை மேற்கொண்ட பிற்பாடு அவர்கள் பெற்றிருந்த விசுவாசத்தினுடைய தரத்தை பவுல் அவர்கள் பார்த்து இவங்க துன்பத்திலையும் உபத்திரவத்திலையும் பொறுமையோடு விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார்கள். இப்போ புரியுதுங்களா? இது பவுல் அவர்கள் இந்த தெசலோனிக்க சபையினுடைய வளர்ச்சியை குறித்து, அவங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலும் சரி அன்பிலும் சரி எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறாங்க அப்படின்றத இந்த 2 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். வாசிக்கிறோம் பாருங்களேன், 10வது வசனம். ரெண்டு தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து படிப்போம் பாருங்க. கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலும் உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்பொழுது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். இங்கே பவுல் அவர்கள் இந்த தெசலோனிக்க சபை மக்களுக்கு எதிராக செயல்பட, அதாவது ஆண்டவரை விசுவாசியாதவர்கள், ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவர்களுடைய நிலை என்னவாகும் என்பதை இங்கே குறிப்பிட்டு சொல்கிறார். இதுல கர்த்தருடைய சந்நிதியில கர்த்தருடைய மகிமை பொருந்திய அந்த நாளில 9வது வசனத்துல வாசிக்கிறோம்,
நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலும் உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும். இங்க விசுவாசம் என்பது இவர்கள் ஆரம்பத்தில் பெற்றிருந்த முதன்மையான ஒரு விசுவாசம் கிடையாது. அவங்க வளர்ந்து இப்ப அவர்கள் விசுவாசத்தில் அந்த முழுமையை பார்த்திருக்கிறார்கள். அதை இங்க வாசிக்கிறோம். விசுவாசித்தபடினாலே, அடுத்தது விசுவாசிக்கிறவர் எல்லாரிடத்திலும், இவர்கள் மூலமாக கர்த்தராகிய இயேசுவானவரை அறிந்து கொண்டவர்கள். இவர்கள் மாதிரியாய் வாழ்ந்து மற்றொரு ஆத்துமாவை, மற்றொரு நபர்களை கர்த்தருக்குள் ஆதாயப்படுத்தி கொண்டவர்கள். இவர்கள் எல்லோருமே ஆண்டவராகிய இயேசுவானவருடைய வருகையில மகிமையாகவும், அது மாத்திரமல்ல ஆச்சரியப்படத்தக்கவராகவும் அவர் வெளிப்படுவதை பார்ப்பார்கள், அதாவது காண்பார்கள் என்பதை அவர்கள் இங்க சொல்லுகிறார். ஏன் இதை ஹைலைட் பண்ணி சொல்லணும்னா, இதுதான் அவங்களுடைய விசுவாசத்தினுடைய தரம். அவர்களுடைய விசுவாசத்தினுடைய வளர்ச்சி, அதனுடைய முழுமையை எங்க பார்க்கிறோம்னா கர்த்தராகிய இயேசுவானவருடைய வருகையில பார்க்கிறோம். இந்த தெசலோனிக்கே சபை மக்கள் ஆண்டவராகிய இயேசுவானவருடைய வருகையை எதிர்நோக்கும்படி, இன்னும் சொல்ல போனா அவர் வரும் வரை தங்களுடைய விசுவாச வாழ்க்கையில தொடர்ந்து வளர்ச்சியையும், அதே சமயத்துல துன்பங்கள் பாடுகளையும் கடந்து வருவதில் தங்களுடைய விசுவாசத்தை அவங்க அதிகமாக பயிற்சித்தார்கள். இதுதான் இந்த தெசலோனிக்கே சபை மக்கள் கண்டு கொண்ட, பெற்றிருந்த அற்புதமான விசுவாச வளர்ச்சி. இங்கே பவுல் அவர்கள் தொடர்ந்து இவர்களை குறித்து சொல்கிறார் பாருங்களேன். 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். ஆகையால் சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கை கொள்ளுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. இது அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் தெசலோனிக்கே சபை மக்கள் வளர்ச்சியை கண்ட பிற்பாடு அவர்களுக்காக ஏறெடுத்த ஜெபம். ஓகே, இப்ப நாம இதையே நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம படிப்போம். ஒன்று தெசலோனிக்கேயர் 3, 2 தெசலோனிக்கேயர் 2. இங்கே பார்க்கும்பொழுது பவுல் அவர்கள் தெசலோனிக்கே சபை மக்களுக்காக ஜெபிக்கும் பொழுது என்ன சொல்றாரு? உங்களுடைய விசுவாசம் பெருகணும். 2வது, உங்களுடைய அன்பு இன்னும் அதிகரிக்கணும். 3வது, விசுவாசத்தின் குறைவுகளை நீங்கள் நிறைவாக்கும்படி நீங்க என்ன பண்ணுங்க? 3ஆம் அதிகாரம் 10வது வசனம், உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன் என்று பவுல் அவர்கள் சொல்லுகிறார். சோ விசுவாசத்தின் குறைகள், இது பவுல் அவர்கள் 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்துல
தெசலோனிக்க சபை மக்களுக்காக எடுத்த ஜெபம். இந்த எல்லா காரியங்களிலும் இந்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னா வளர்ந்தார்கள். விசுவாசத்துல நல்ல வளர்ச்சி, அன்புல நல்ல வளர்ச்சி, அண்ட் அப்கோர்ஸ் அவர்களுடைய விசுவாசத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை அவர்கள் சீர்படுத்தினார்கள், வளர்ந்தார்கள். இப்ப 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்துல பவுல் அவர்களுடைய ஜெபத்தை பார்க்கிறோம். பாருங்களேன், ஒரே மாதிரியான ஜெபம் இல்லை. இங்க வாசிக்கிறோம் 13வது வசனத்துல இருந்து பண்ணிக்கிறோம். ஆமா, 13ல இருந்து. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியிலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும், ஓகே, 1 ஆவியில் பரிசுத்தம். 2வது என்ன படிக்கிறோம்? சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும். சத்தியத்தை அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். 3வது ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியால். தெரிந்து கொள்ளுதல். இவர் என்ன சொல்றார்? நான் ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்ல. 14வது வசனம், நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே இந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். சோ ரட்சிப்பு, அடுத்தது அழைப்பு. வேற என்ன பார்க்கிறோம்? இங்க பாருங்க. ஆகையால் சகோதரர், நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நிலை கொண்டு. என்ன வாசிக்கிறோம்? நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கை கொள்ளுங்கள். 7வது கை கொள்ளுங்கள். கடைசியா என்ன சொல்றாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல்ல நம்பிக்கையும் கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. 8வது இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் தெசலோனிக்க சபை மக்களுக்காக ஏறெடுத்த அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான ஜெபம். இந்த முதல் 4 காரியங்களை பார்த்தீங்கன்னா ஞாபகப்படுத்துகிறார். ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதும். இதை நம்ம எங்க படித்தோம்? 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் எடுங்களேன். 5வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. சோ இங்க பரிசுத்த ஆவியானவருடைய செயல் என்ன? ஒவ்வொரு விசுவாசியையும் பரிசுத்தப்படுத்துவது. 2வது சத்தியத்தினாலே அவங்க என்ன பண்ணாங்கன்னா விசுவாசிக்கிறவர்களானார்கள். சத்திய வார்த்தை. அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களும் மற்றவர்களும் போதித்த அந்த சுவிசேஷ வார்த்தைகளை சத்திய வார்த்தைகளாக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். நம்ம அதை நேற்று படித்தோம், ஞாபகம் இருக்குங்களா? 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம். மன்னிக்கிறோம், 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம். 13வது வசனம். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. சோ இங்க இவர்கள் சத்திய வார்த்தையை கேட்டு விசுவாசித்தார்கள். 3வதாக தெரிந்து கொள்ளுதல்.
ஒன்று தெசலோனிக்கேயர் 1:3 நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து. சோ இங்க பவுல் அவர்கள் ஆரம்பத்திலே இவர்கள் எப்படி ஆண்டவராகிய இயேசுவானவருடைய சுவிசேஷத்தினால் இந்த ரட்சிப்பின் திட்டத்துக்குள்ள வந்தாங்க, சோ ரட்சிக்கப்பட்டார்கள், அந்த அழைப்பை பெற்றுக்கொண்டார்கள். இப்போ அடுத்ததாக செய்ய வேண்டிய மிக முக்கியமான 3 காரியங்கள். நிலை கொண்டு இருப்பது. இவங்க என்னென்னலாம் கற்றுக்கொண்டார்களோ, இவங்க எதிலெல்லாம் வளர்ந்திருக்கிறாங்களோ அதுல நிலைத்திருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். மிகவும் கடினமானது என்ன அப்படின்னா, கற்றுக்கொண்டு வளருவது கிடையாது, கற்றுக்கொண்டு வளர்ந்து நிலைத்திருப்பதுதான் கடினம். ஏன்னா இவங்க மக்கோதோனியா நாட்டுல, அதே சமயத்துல ஆகாயுள்ள பட்டணங்கள் எல்லாருக்கும், விசுவாசிகளுக்கும் மாதிரிகளா இருந்தார்கள். மாதிரியா இருப்பது வெறும் ஒரு காலகட்டத்தில் மட்டும் கிடையாது, தொடர்ந்து அதுல அப்படி நிலைக்க முடியுமா? ரொம்பவும் கடினமான ஒரு காரியம். ஆனா பவுல் அவர்கள் இவர்களுக்காக ஜெபிக்கிறதுல ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை முன்வைக்கிறார். நீங்க நிலை கொண்டிருப்பது ஒன்று. இரண்டாவதாக வாசிக்கிறோம் 2 தெசலோனிக்கேயர் 2:2 இங்க இதை கை கொள்ளுங்கள், நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கை கொள்ளுங்கள். என்ன முறைமைகளை கை கொள்ள வேண்டும் கேளுங்களேன். 1 தெசலோனிக்கேயர் 5:2 இங்க ஒரு பெரிய ஒரு பட்டியலை நம்ம பார்க்கிறோம். 14வது வசனம், 1 தெசலோனிக்கேயர் 5:14 வசனத்திலிருந்து, மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஓகே, நம்ம 2 தெசலோனிக்கேயர் 2:15 வசனத்துல வாசிக்கிறோம், நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகள். அந்த முறைமைகள் தான் 5ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். 14வது வசனத்திலிருந்து, ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள், ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆவியை அவித்து போடாதிருங்கள், தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. இததான் பவுல் அவர்கள் நான் உங்களுக்கு போதித்த அந்த முறைமைகளை கை கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அடுத்த கட்ட சவாலுக்குரிய வார்த்தை நிலை கொண்டிருப்பது. பவுல் அவர்கள் போதித்த அந்த உபதேசத்தை, அந்த முறைமைகளை கை கொள்ளுவது, இவைகள் எல்லாவற்றையும் இந்த தெசலோனிக்க சபை மக்கள் கை கொள்ள வேண்டும் என்பதை பவுல் அவர்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்தினார். அதே சமயத்தில் அவர்களுக்காக ஜெபிக்கவும் செய்தார். இன்றைக்கு நம்முடைய சபைக்காக நாம ஜெபிக்கிறோம் அப்படின்னும் பொழுது நாம என்னென்னலாம் ஜெபம் பண்ணுவோம்? நமக்குன்னு ஒரு பட்டியல் இருக்கும். இந்த நம்பருக்காக, இந்த நம்பருக்காக, இந்த சூழ்நிலைக்காக, இந்த ஊழியத்துக்காக, ஃபைன். ஆனா பவுல் அவர்கள்
மேலோட்டமா ஜெபிக்கிறவர் கிடையாது. அவர் இந்த தெசலோனிக்க சபை மக்களுடைய விசுவாசத்தினுடைய வளர்ச்சியை அறிந்து அடுத்த கட்ட நிலையில இவங்க எப்படி இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து ஜெபிக்கிறார். இன்றைக்கு விசுவாசிகளாகி நாம சபைக்காக ஜெபிக்கணும் அப்படின்னும் பொழுது, இன்றைக்கு அதாவது இந்த குடும்ப முகாம்ல நம்ம கற்றுக்கொண்டோம். இதிலிருந்து நாம எதை கவனித்து நம்முடைய வாழ்க்கையில ஜெபித்து நம்ம செயல்பட போகிறோம்? என்னென்ன காரியங்களை நீங்க உங்களுடைய சொந்த ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக, விசுவாச வளர்ச்சிக்காக பட்டியலிட்டு அந்த போதனைகளை, அந்த முறைமைகளை நம்ம கைக்கொள்ள போகிறோம். நமக்கு நல்ல ஒரு உதாரணம் தெசலோனிக்க சபை மக்களுக்கு பவுல் அவர்கள் போதித்த அந்த உபதேசம். என்ன சொல்றார்? ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். நாம நிறைய பேர் ஒழுங்கில்லாதவர்கள் தான், ஆனா அவங்களை குற்றப்படுத்தவோ இல்ல அவர்களை குறை சொல்லவோ இல்ல, புத்தி சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். திடனற்றவர்களை தேற்றுங்கள். நாம நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகள்ல தோய்ந்து போயிருப்போம், பலவீனப்பட்டு போயிருப்போம். நாம தேற்றக்கூடியவர்களா இருக்கிறோமா? ஆறுதல் படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அடுத்தது, பலவீனரை தாங்குங்கள். பலவீனரை இன்னும் நம்ம பலவீனப்படுத்தும்படி வார்த்தைகளையோ இல்ல செயல்களையோ செய்யக்கூடாது. அவங்களை தாங்குகிறவர்களாக இருக்கிறோமா? எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாய் இருங்கள். இட் மீன்ஸ் எல்லாரோடும் சமாதானமா இருங்க, எல்லாரோடும் அன்பா இருங்க. ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். இது எல்லாம் நம்முடைய தன்மை. ஒருத்தவங்க நமக்கு கெட்டது செஞ்சுட்டாங்கன்னா நம்ம திரும்பி சொல்லுவோம். ஒருத்தவங்க நம்மள ஏதாவது செஞ்சா நம்ம பழிவாங்க முற்படுவோம். தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். ஏன்னா இந்த தெசலோனிக்க சபை மக்கள் கடந்து வந்த சூழ்நிலை அவ்வளமாக இருந்தது. அவருடைய சொந்த மக்கள் அவர்களை துன்பப்படுத்தினார்கள், தீமை செய்தார்கள். சொல்றாங்க, நீ தீமைக்கு தீமை செய்யாதீங்க, அவங்க மேல பொறுமையா இருங்க, நீடிய சாந்த குணமுள்ளவரா இருங்க. அண்ட் அப்கோர்ஸ் இங்க சொல்றாரு, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறோம்? ஒரு நாள் சந்தோஷமா இருப்போம், இன்னொரு நாள் துக்கமாயிடுவோம், இன்னொரு நாள் தூக்கமே வந்துடும். சந்தோஷம்ன்றது நம்ம சாப்பிட்டு விட்டே போயிடும். ஆனா இங்கே பவுல் அவர்கள், நீங்கள் உங்களுடைய துன்பத்திலும் உங்களுடைய பாடுகள் மத்தியிலையும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. 1 Thessalonians 1 அதிகாரத்துல படித்தோம், பரிசுத்தாவின் சந்தோஷத்தோடு கூட நீங்க இதெல்லாம் கடந்து வந்தீங்க. அந்த சந்தோஷத்தை விடாதீங்க. சரி, இன்னைக்கு நம்ம யாராவது ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா நம்ம என்ன ஆயிடுது? ஆப்வியஸ்லி சந்தோஷம் கிடையாது நமக்கு. மனம் சொன்ன வார்த்தையிலேயே நினைக்கும். இது உண்மை, இது இயல்பு. ஆனா இந்த தெசலோனிக்க சபை மக்கள் பெற்றிருந்த அந்த விசுவாசம் இந்த ஒரு சூழ்நிலையிலையும் சந்தோஷமாய் இருக்க அவர்களுக்கு தூண்டும். வாசிக்கிறோம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபிக்கிறவளா நம்ம இருக்கிறோமா? பாஸ்டர், நான் 3 வேளை ஜெபம் பண்றேன். எப்போ? காலையில எழுந்த உடனே, அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பிடும் போது, அதுக்கப்புறம் நைட்டு தூங்கும் போது. ப்ளீஸ், ஒரு நாளைக்கு 3 வேளை ஜெபம் பண்றேன். ஒரு மாசத்துக்கு, அப்புறம் 1 வருஷத்துக்கு, அப்படிலாம் கணக்கு போட்டு, நான் எவ்வளவு பெரிய ஒரு ஜெப வீராங்கனை, எவ்வளவு பெரிய ஒரு ஜெப வீரன், அதெல்லாம் சொன்னேன். அதுக்குன்னு இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னா ஒரு நாள் முழுக்க நம்ம ஜெபம் பண்ணணும், அத சொல்லல. உங்களுடைய பலவீனமான சூழ்நிலைகளை இல்ல நீங்க உங்களுடைய வளர்ச்சியின் காரியங்களை எந்த ஒரு நிலையிலையும் எந்த ஒரு வேலையிலையும் ஜெபிக்க நீங்கள் உங்களுடைய மனதையும் குறிப்பா விசுவாசத்தினால் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக மாறுங்கள். இடைவிடாமல் ஜெபிங்கள். அடுத்தது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள்.
நம்ம இன்னைக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்றோமா? இன்னைக்கு காலையில நான் ஒரு விஷயத்துக்காக நன்றி சொல்றேன். இவாஞ்சலின் என் ஆஃபீஸ்க்கு வந்து மாஸ்டர் இன்னைக்கு என்ன படிச்சு கொடுக்க போறீங்க? பெரியவங்க யாருமே கேட்கவே இல்லை. ஆனா சண்டே ஸ்கூல்ல இவாஞ்சலின் வந்து மாஸ்டர் இன்னைக்கு என்ன படிச்சு கொடுக்க போறீங்கன்னு சொன்னீங்க. இன்னைக்கும் புதிய ஏற்பாடு தானா? இன்னைக்கும் தெசலோனிக்கே தானா? ஆமா ஆமா. அதுக்கப்புறம் என்னுடைய டேபிள்ல சின்ன ஒரு நோட் வச்சிருந்தேன். அதை நான் ரொம்ப நாள் தேடி காத்திருந்து அந்த நோட் வாங்கினேன். சின்ன ஒரு நோட் பேட். அதுல வந்து என்ன பண்ணலாம்னா அந்த நோட்லயே பெண்ணை வைக்கலாம். ஓகேங்களா? அது ரொம்ப ஹேண்டியா இருக்கும், யூஸ் பண்ணலாம். அப்ப அதை பார்த்தாங்க, எடுத்து பார்த்தாங்க. பார்க்கலாமா அப்படின்னு. ஃபைன், பாருமா. என்ன எழுதி வைக்கிறீங்க அப்படின்னா, நான் என்னென்ன விஷயம்லாம் செய்யணுமோ அதெல்லாம் இதை வந்து நோட் பண்ணி வைப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு டைரி. அப்போ அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன ரொம்ப வியப்பில் ஆச்சு. நான் சொன்னேன், இவாஞ்சலின் என்ன சொன்னா, நீங்க பென் யூஸ் பண்றீங்க, இதுல பென்சில் யூஸ் பண்ணலாம்ல. பென்சில் யூஸ் பண்ண பிற்பாடு, நீங்க பென்சில் யூஸ் பண்ணீங்கன்னா எழுதுற பிற்பாடு எரேஸ் பண்ணிடலாம், திரும்பவும் நீ இதை யூஸ் பண்ணலாம். எனக்கு இது தோணவே இல்லை. உடனே அதுல இருக்க பென் எடுத்துட்டு பென்சில் வச்சு, தேங்க்யூ சோ மச், நீ என்னோட செக்ரட்டரியா நான் உன்னை நியமிக்கிட்டோமான்னு கேட்டேன். உனக்கு அந்த அளவுக்கு அறிவு இருக்கு, வா நீ யோசிக்கிற. நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன், உங்ககிட்ட இருந்தா நான் இந்த ஒரு விஷயத்த கத்துக்கிட்டோமா? என்ன பாஸ்டர் என்கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்டீங்களா அப்படின்னு சிரிச்சுட்டே போயிட்டாங்க. நாம எல்லாவற்றிலையும் நன்றி சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியும். குழந்தைகிட்ட இருந்து கற்றுக்கொள்ள முடியுமா? கண்டிப்பா கற்றுக்கொள்வதற்கான பாடம் இருக்கு. சோ நான் செய்த உடனே அந்த பென் எடுத்துட்டு என் பென்சிலை எடுத்து வச்சுட்டேன். ஓகே, அடுத்த பக்கத்துல நல்ல வேலை 2 பக்கம் தான் எழுதியிருந்தேன். அடுத்த பக்கத்துல பென்சில் எழுதலாம், அப்புறம் எரேஸ் பண்ணலாம். ஃபார் எவர் அந்த ஒரு நோட்டை நான் யூஸ் பண்ணலாம். சின்ன ஒரு விஷயம் தான், ஸ்டில் நம்ம நன்றி சொல்ல முடியுமா? நன்றி சொல்ல. அடுத்ததா என்ன சொல்றாரு? 18வது சொல்ற, அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இங்க என்ன க்ளோஸ் பண்றாரு பவுல் அவர்கள்? இதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம என்ன கேட்கிறோம்? ஆண்டவருடைய சித்தம் என்ன? பிளீஸ், இங்க அதுக்கான பதில் கிடைச்சிருச்சு. இது கர்த்தர் விரும்புகிற காரியம், கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. எது? நாம ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லணும், திடனற்றவர்களை தேற்றணும், பலவீனரை தாங்கணும், எல்லா இடத்துல நீடி சாந்தமா இருக்கணும், தீமைக்கு தீமை செய்யாதபடி பார்க்கணும், நன்மை செய்யணும், சந்தோஷமா இருக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் சொல்லணும். இதுதான் தேவன் விரும்புகிற காரியமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்படி பவுல் அவர்கள் தெசலோனிக்கே சபை மக்களுக்காக வேண்டுதல் செய்கிறார், கை கொள்ளும்படி. மூன்றாவதாக இங்க நம்ம பார்க்கிறோம், என்னது? உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. எப்படி இவர்கள் ஸ்திரப்படுவது? உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியையிலும். இங்க ஸ்திரப்படுதல் என்றால் என்ன? அதாவது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அசைக்கப்படாமல் உறுதியாய் நிலை நிற்பது. எப்படி இருக்க முடியும்? இவர்களுக்கு உபத்திரவம், இவர்களுக்கு பாடுகள், இவர்களுக்கு துன்பம், இவர்களுக்கு போராட்டம், இதன் மத்தியில அவங்க எப்படி ஸ்திரத்தன்மையோடு இருக்க முடியும்? பவுல் அவர்கள் இவர்களுக்கு, தெசலோனிக்கே சபை மக்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். எங்க? 1 தெசலோனிக்கேர் 5ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கேர் 5ஆம் அதிகாரம். இதை நாம எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலேயே நம்ம படிப்போம். ஸ்திரப்படுதல் என்று சொன்னாலே நாம் எதிர்கொள்ளுகிற ஆவிக்குரிய போராட்டங்கள்ல நாம் சந்திக்கிற இல்ல நமக்கு ஏற்படுகிற பலவிதமான உபத்திரவத்தின் மத்தியில நாம எப்படி இருக்கணும்? எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம் 10வது வசனத்துல இருந்து 17வது வசனம் வரைக்கும்.
தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நம்ம தரித்துக் கொள்ளணும். அதை இங்க தெசலோனிக்க சபை மக்களுக்கு சொல்லும் பொழுது 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல வாசிக்கிறோம். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். இங்கே பவுல் அவர்கள் தெசலோனிக்க சபை மக்களுக்கு நீங்க ஸ்திரப்பட வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறார். எதுல ஸ்திரப்படணும், எப்படி ஸ்திரப்படணும், அதற்கான விளக்கத்தை நாம இங்க பார்க்கிறோம். விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தை, இரண்டாவது ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவை தரித்து கொண்டிருக்க கடவுள். இந்த 2 காரியங்களை பவுல் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லுகிறார். பாருங்களேன், இப்ப எபேசியர் 6க்கு திருப்புவோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம். பத்தாவது வசனத்திலிருந்து எபேசியர் 6 புதிய ஏற்பாட்டுல பக்கம் 269. ஓகே, நம்ம வாசிக்கலாங்களா? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 18வது வசனம் முடிய வாசிக்கலாங்களா? கடைசியாக என் சகோதரரே, வாசிப்போம், சேர்ந்து வாசிப்போம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கண்ணியையும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ரட்சண்யம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டீர்கள். இங்கே எபேசு சபை மக்களுக்கு சொல்லும் பொழுது அதை ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாரு. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்துல இவர்கள் எந்தெந்த காரியங்கள்ல ஸ்திரப்பட வேண்டும் என்று சொல்றார். விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசம், இரண்டாவது ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீரா. இன்னும் பவுல் அவர்கள் அங்க எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, இங்க வெறும் 2 விஷயத்தை மட்டும் தான் ஹைலைட் பண்ணியிருக்காரு. பிளீஸ், இந்த மக்கள், குறிப்பா இந்த விசுவாசிகள் எதுல எந்த சூழ்நிலையில இந்த காரியங்களை நிலைத்திருக்க வேண்டும், செயல்பட வேண்டும் என்பதை, ஸ்திரப்பட வேண்டும் என்பதை பவுல் அறிந்திருக்கிறார். சோ இந்த காரியங்களை மையப்படுத்தி பவுல் அவர்கள் இந்த தெசலோனிக்க சபை மக்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம். இங்க நாம வாசிக்கிறோம், மூன்று முக்கியமான வார்த்தைகள். ஒன்று, நிலை கொண்டு. 15வது வசனத்துல நிலை கொண்டு. அதே 15வது வசனம் கடைசி பகுதி கை கொள்ளுங்கள். அப்புறம் 17வது வசனத்துல ஸ்திரப்படுத்துவாராக, ஸ்திரப்படுத்துதல். இத பவுல் அவர்கள் மிக முக்கியமாக மிகுந்த கரிசனையோடு இந்த தெசலோனிக்க சபை மக்களுக்கு
வேண்டுதல் செய்கிறார். 3ஆம் அதிகாரத்துல நாம இந்த வசனத்தை வாசித்து முடிக்கிறோம். பாருங்களேன், கடைசியாக சகோதரரே, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படுத்தும்படிக்கு துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையில் நின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. தயவு செய்து ஒண்ணு மட்டும் நினைச்சிடாதீங்க, இந்த குடும்ப முகாம்ல இந்த விசுவாசத்தினாலே என்ற தலைப்புல படிச்சதுனால 4 நாட்கள் கலந்து கொண்டதுனால உங்ககிட்ட விசுவாசம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த முகாம்ல நான் விசுவாசத்தை குறித்து கற்றுக்கொண்டதுனால என் விசுவாசம் இந்த 4 நாட்கள்ல பயங்கரமா முன்னேறிடுச்சு, வளர்ந்துருச்சு நம்பாதீங்க. ஏன்னா நம்ம எல்லாரிடத்திலும் நிச்சயமா இந்த விசுவாசத்துல எங்கோ ஒரு குறைவோ பாதிப்போ இல்ல வளர்ச்சியின்மையோ இருக்கிறது. பவுல் அத ரொம்ப தெளிவாக அறிந்திருந்து சொல்லுகிறார். பாருங்களேன், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லை. அடுத்தது 3வது, கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்வார். மேலும் நாங்கள் கட்டளையிடுகிறவைகளை நீங்கள் செய்து வருகிறீர்கள் என்றும் இனிமேலும் செய்வீர்கள் என்றும் உங்களை குறித்து கர்த்தருக்குள் நம்பிக்கையாய் இருக்கிறோம். இது பவுல் அவர்களுடைய மிகுந்த நம்பிக்கை. இந்த குடும்ப முகாம்ல நாம கலந்து கொண்டோம், கற்றுக்கொண்டோம், புரிந்து கொண்டோம், செயல்படுத்துவோம் என்றால் நிச்சயமா இந்த வார்த்தைகளை நான் கர்த்தருக்குள் நம்பிக்கையா இருக்கிறோம், இதையெல்லாம் நீங்க செய்வீங்க, கை கொள்வீர்கள், இனிமேலும் செய்வீர்கள் என்பதை கர்த்தருக்குள் நம்பிக்கையோடு விசுவாசம். கடைசியாக பவுல் அவர்கள் சொல்றார், கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவார். இப்போ இங்க பொறுமைன்ற வார்த்தை ஆக்சுவலா விசுவாசம் தானே இருக்கும், ஏன் பொறுமை இருக்கு? இங்கதான் அவங்களுடைய வளர்ச்சி இன்னும் அதிகமாக காணப்படுகிறது. அவங்களுடைய இருதயம் கர்த்தருடைய அன்பினாலே, அதுவும் கர்த்தரை பற்றும் அன்பிலும் கிறிஸ்துவின் பொறுமையிலும் இன்னும் அதிகமாக நடத்தும்படி ஜெபிக்கிறார். அது என்ன கிறிஸ்துவின் பொறுமை? ஆண்டவராகிய இயேசுவானவர் இந்த ரோமர்களால அடித்து தெருக்களில் கொண்டு செல்லப்பட்டார். அவருக்கு நடந்த சம்பவத்தை நாம் நினைத்து பார்த்தோம் என்றால் இவை எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசுவானவர் பொறுமையோடு சகித்தார். அவரை ராத்திரி வேளையில கைது செய்தார்கள். காவல்காரர்கள் அவரை வைத்து என்ன பண்ணாங்கன்னா, அவர் தலைமையில துணியை போட்டு கொட்டினார்கள், உமிழ்ந்தார்கள், அவரை தூஷணமாக பேசினார்கள், வாரினால் அடித்தார்கள், சிலுவை மரத்தை சுமக்கும்படி அவரை துன்பப்படுத்தினார். கொல்கத்தா மலையில அவரை கொண்டு செல்லும்படியா எல்லா விதமான பலவீனமும் எல்லா விதமான தூஷணமான வார்த்தைகளை அவர் கேட்டார். மக்கள் எல்லாம் சொன்னது என்ன? ஒரு சிலுவையில் அறையும், பராபாசை விடுதலை செய்யும், இயேசுவை சிலுவையில் அறையும். ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக தான் ஆண்டவராக இயேசுவானவர் அதே ஜனங்கள் என்னன்னு சொல்லுவாங்க? கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவரை ஸ்தோத்தரிக்கப்படவர். அப்படி சொன்ன அதே ஜனங்கள் இயேசுவை சிலுவையில், ஆண்டவராக இயேசுவானவர் சிலுவையில் அறையும் பொழுது கூட அவர் பொறுமையை செயல்படுத்தினார். இங்கே பவுல் அவர்கள் அடுத்த கட்ட விசுவாசத்தையும் பொறுமையையும் இந்த மக்களுக்கு காண்பிக்கிறார். அன்பு மாத்திரமல்ல, உங்களுடைய பொறுமை கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராக இருக்குமா?
நாம இன்றைக்கு நம்மளை பார்த்தோம், ஐயோ பரவாயில்லையே நீ இவ்வளவு பொறுமையா இருக்கிறியே. கிறிஸ்துவின் பொறுமைக்கு முன்பதாக நம்முடைய பொறுமை என்ன? ஒண்ணுமே. இங்கே பவுல் அவர்கள் இந்த ஒரு ஜெபத்தோடு, இந்த ஒரு வார்த்தைகளோடு இந்த தெசலோனிக்கேய சபை மக்களுக்கு தன்னுடைய கடிதத்தை நிறைவு செய்கிறார். இன்றைக்கும் நாம இந்த குடும்ப முகாம நிறைவு செய்கிறோம். இந்த 4 நாட்கள் நாம எல்லோருமே சேர்ந்து உற்சாகமா கற்றுக்கொண்டோம், ஆர்வமா கேட்டோம். நாம உண்மையிலேயே நிலை கொண்டிருக்கிறோமா? நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களை கை கொள்ளும்படி முயற்சி எடுப்போம். நாம் நம்முடைய விசுவாசத்திலே வளர்ந்து ஸ்திரப்படும்படி நாம செயல்படுவோமா? இன்றைக்கும் நம்முடைய இருதயத்தை நாம தான் ஆராய்ந்து பார்க்கணும். இந்த 4 நாட்கள் நீங்க உங்களுடைய நேரத்தை கொடுத்திருக்கிறீங்க. இந்த 4 நாட்கள் உங்களுடைய ஆத்மாவை கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படி, கர்த்தருடைய வார்த்தையினால் மாற்றத்தை காணும்படி நீங்க வந்திருக்கிறீங்க. நாம கேட்டு கற்றுக்கொண்டு இந்த காரியங்களை செயல்படுத்தாமல் போவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலை இப்படி இருக்கும். இல்ல அதே சமயத்துல கற்றுக்கொண்ட சத்தியத்தை நாம கை கொள்ளும்படி முயற்சி எடுப்போம் என்றால் நிச்சயமா இந்த ஆண்டு நம்முடைய விசுவாசம் வளர்கிறத நம்ம பார்க்க முடியும். அதை நாம செயல்படுத்துவதற்கான சிந்தனையும் மனமும் நம்முடைய அர்ப்பணிப்புல தான் இருக்கு. பாஸ்டர் நீங்க சொல்லல, நீங்க செய்யல, நீங்க எங்களை கேட்கல, அதாவது நீங்க எங்களை கூப்பிடல. உங்களுடைய விசுவாசம் உங்களை தூண்டுகிறதா? நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவும் அவரை பற்றி இருக்கிற அந்த விசுவாசமும் வளர 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 அந்த விசுவாசமே நம்மளை தூண்டும். நம்ம படித்தோம், கர்த்தார் சிங் யார் சொன்னா நீ திபெத்துக்கு போய் ஊழியம் செய்யன்னு? யார சொல்லல. ஆண்டவர் அந்த அழைப்பை கொடுத்தார். அவர் பெற்றிருந்த விசுவாசம் அவரை தூண்டினது. ஒவ்வொரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கென்று அவர்கள் உண்மையாய் ஊழியம் செய்தார்கள் என்றால் அவர்களை தூண்டினது என்ன தெரியுங்களா? இந்த விசுவாசம். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நாம நம்முடைய வாழ்க்கையில வளர்த்து கொள்ளும்படி தீர்மானிப்போம். பிளீஸ் இன்றோட நம்ம இந்த 4 நாள்ல 1 தெசலோனிக்கேயர் புத்தகமோ 2 தெசலோனிக்கேயர் புத்தகத்தை படிச்சிட்டோம், நமக்கு தெரியும் நினைக்காதீங்க. திரும்ப திரும்ப நாம படித்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் இன்னும் அநேகம் இருக்கிறது. ஆனா இந்த 4 நாட்கள்ல கற்றுக்கொண்ட சத்தியங்களை செயல்படுத்தும்படி எல்லாத்தையும் செய்யணும்னு நான் சொல்லல. கற்றுக்கொண்ட காரியத்துல ஒரு காரியத்தை எடுங்க, செயல்படுத்த பாருங்க. 1 by 1 ஒவ்வொன்றா நம்ம செயல்படுத்த முடியும். ஆண்டவர் நிச்சயமா நம்முடைய இருதயத்தை தேவனை பற்றும் அன்பிற்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நிச்சயமா நடத்துவார். இது இன்னும் ஒரு அதிகப்படியான ஒரு வளர்ச்சி செய்வார். ஆனா நாம எங்க இருந்து தொடங்க போறோம், எப்படி தொடங்க போறோம்? இந்த ஒரு காரியம் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. பவுல் அவர்கள் ஜெபித்தார், தெசலோனிக்கே சபை மக்களுக்காக ஜெபித்தார். ஆனா அந்த ஜெபத்தினுடைய ஆசீர்வாதம் இந்த தெசலோனிக்கே மக்கள் கை கொண்டதுனாலதான், அதை அவங்க தங்களுடைய வாழ்க்கையில அனுதினமும் செயல்படுத்தினதுனாலதான் அந்த ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். நம்மளுடைய தலைமை போதகர் நமக்காக ஜெபிக்கிறேன் என்று சொன்னார். அவர் ஜெபிக்கிறார், ஆனா செயல்படுவதற்கு நாம் ஆயத்தமா இருக்கணுமா? இன்றைக்கு நாம எல்லாரும் சபைக்காக ஜெபிக்கிறோம், ஆனா செயல்படுவதற்கு நாம ஒவ்வொருத்தரும் இணைந்திருக்கிறோமா? ஆண்டவர் அந்த ஜெபத்தை கண்டிப்பா நிச்சயமா கேட்பார்.
பதில் கொடுப்பார். எப்போ? நாம இணங்கி தாழ்மையா செயல்படையாத ஒழிய அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும். இன்றைக்கும் நாம இதை தீர்மானிப்போம். நம்முடைய இருதயத்துல ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை உருவாக்கும்படி கேட்போம். நாம இந்த ஆண்டு விசுவாசத்தில் வளருகிற மக்களாக இருப்போம். அததான் ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறார். இந்த தெசலோனிக்க சபை மக்கள் எல்லோருக்கும் மாதிரிகளாய் இருந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவை உண்மையான இருதயத்தோடு உத்தமமாய் அவர்கள் பின்பற்றினார்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, வெளிச்சம் பிரகாசிக்கிற ஒரு சபையாக அவர்கள் விலகினார்கள். இன்னைக்கு நம்மளால அப்படி இருக்க முடியுமா? நிச்சயமா இருக்க முடியும். ஆனா ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது இதுதான். இன்றைக்கும் நாம நம்முடைய குழுவினரோடு சேர்ந்து காரியங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, நான் இதை கத்துக்கிட்டேன் இல்லை. இந்த ஆண்டு கற்றுக்கொண்ட சத்தியத்திலிருந்து தனிப்பட்ட முறையில நாம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? இந்த ஆண்டு நான் என்னுடைய விசுவாச வளர்ச்சிக்காக நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த ஆண்டு என்னுடைய அன்பு வளரும்படியாக நான் என்ன செய்ய போகிறேன்? அதை குறித்து நம்ம பேசுவோம். அதை குறித்து நாம ஒருவரை ஒருவர் ஊக்குவிப்போம், ஒருவரை ஒருவர் தேற்றுவோம். கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளும்படி இந்த ஆண்டு முழுவதும் இந்த கவனத்தோடு, இந்த நோக்கத்தோடு நம்ம செயல்படுவோம். இந்த வருஷத்துல ஆரம்பத்திலே நம்ம கற்றுக்கொண்ட சத்தியம் என்ன? நீ கற்றுக்கொண்டவைகளில் நிலைத்து. இந்த மாதம் இந்த குடும்ப முகாம்ல நாம கற்றுக்கொண்ட இந்த சத்தியம், இதுல நாம இந்த வருடம் கடைசி வரைக்கும் இதுல நிலைத்திருக்க முடியுமா? ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த வார்த்தைகள் நம்முடைய சொந்த வளர்ச்சிக்காக, நம்முடைய நிலையை நன்றாக அறிந்து நமக்கு ஏற்ற வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நாம என்ன செய்யப்போம்? நாம எப்படிப்பட்ட கிறிஸ்துவ விசுவாசத்தை காண்பிக்க போகிறோம்? கர்த்தர் தொடர்ந்து நம்முடைய இருதயத்தோடு, நம்முடைய ஆவியோடு அனுதினமும் நிச்சயமாக இந்த வார்த்தைகளோடு நமக்கு உணர்த்துவார். நாம உண்மையிலேயே உணர்ந்து செயல்படுகிறவர்களாக இருப்போமா? கர்த்தரிடத்துல நாம ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் கிருபையில நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, உமக்கு அதிகமாக நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கும் உம்முடைய வேத வார்த்தைகளை கற்றுக்கொள்ளும்படி கடந்த 4 நாட்களாக நீர் எங்களுக்கு பாராட்டின ஒவ்வொரு ஸ்லாக்கியத்துக்காக நன்றி சொல்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் பல நேரங்களில் உம்முடைய வார்த்தையை புரிந்து கொள்ளாமல் ஆண்டவரே நாங்கள் சிரமப்பட்டு பல சூழ்நிலைகளில் ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்ளவோ இல்லை இன்னும் நேரம் எடுத்து எங்களுடைய விசுவாசத்தை ஆழமாக சிந்திக்கவோ கர்த்தாவே எங்களுடைய மனம் இடம் கொடுக்கவில்லை. குறிப்பாக இந்த குடும்ப முகாமிலே எங்களுடைய விசுவாச வாழ்க்கை குறித்து நாங்கள் இன்னும் அதிக கவனத்தோடு ஆராய்ந்து பார்க்க நீர் அருள் செய்யும் கர்த்தாவே. இதோ இந்த ஆண்டு நாங்கள் எப்படி எங்களுடைய விசுவாசத்தில் வளரப்போகிறோம் என்பதை உண்மையாய் வெளிப்படையாய் தீர்மானிக்க, உறுதியாய் செயல்பட நீர் எங்களுக்கு அப்படிப்பட்ட தூண்டுதலையும் சவாலான வாழ்க்கையும் தந்து நாங்கள் உமக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் பாத்திரராய் நடந்து கொள்ளும்படி அருள் செய்யும். இந்த 4 நாட்களும் கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா விதமான ஆசீர்வாதத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். மின்தடை எதுவும் இல்லாமல் கர்த்தர் நீர் கிருபையாயிருந்து இரக்கமாயிருந்து நடத்தினீர். அதே சமயத்தில் ஆண்டவரே ஒவ்வொருவரும் சேர்ந்து இணைந்து கலந்து கொண்டு உம்முடைய வேத வார்த்தைகளை கற்றுக்கொள்ளும்படி அருள் செய்திருக்கிறீர். ஆண்டவரே, கற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, இந்த குடும்பமாமலே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இணைந்து உழைக்கும்படி ஊழியம் செய்யும்படியும் கர்த்தர் உதவி செய்திருக்கிறேன். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே எங்களுடைய வளர்ச்சி விசுவாசத்தில் மாத்திரமல்ல, அன்பிலும் ஐக்கியத்திலும் ஒற்றுமையிலும் வளரும்படி நாங்கள் மிகுந்த கவனத்தோடு ஜாக்கிரதையோடு செயல்படும்படி நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசுவானவருடைய வழியிலே நடக்கும்படி, அவருடைய மகிமையுள்ள நாமத்துக்கு என்று சாட்சியாக வாழும்படி நீரே எங்களை வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்திலே
வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.